வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டில் பாம்பு ஒன்று ஒரு பெருசாக ரொம்ப நேரமாக அப்படியே படுத்த இடத்துல கிடக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. போய் பார்த்தா அந்த மாதிரி அப்படியே சுருண்டு கிடந்துச்சு, அடிப்பட்ட மாதிரி. சாரப்பாம்பு தான், நல்லா பெரிய சைஸ். எடுத்து பார்த்தோம், பார்க்கையில் பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டுருக்குது. தலையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அடி கேட்டால் அவங்க அடிக்கலை, யாரும் அடிக்கலைன்னாங்க. கீரி இல்லை, சண்டை போட்டு அதனால் அது மாதிரி அடிச்சாங்க தெரியல. ஆனால் உசுர் இருந்துச்சு, முக்கால்வாசி உசுர். தலைப்பதி மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துச்சு. அப்புறம் பிடிச்சி கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு நம்ம கால்நடை மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போனோம். அங்கே எடுக்கல, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்க சொன்னாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அப்போதைக்கு நம்ம கான்டாக்ட் பண்ண முடியல, அதனால் ஒரு இடத்துல விட்டாச்சு. வெளியில் விட்டுறோம். தலை அடிபட்டுருக்கல, யாரும் அடிச்சு விட்டுருக்காங்க. நம்ம பாம்பை பார்த்தா யாரும் அதிகமாக பயப்பட வேணாம். நம்மளை பார்த்தாவே அது ஓடிடும். இந்த மாதிரி சாரப்பாம்பு, இந்த மாதிரி பாம்புலாம் நம்ம விவசாய நிலங்களை வளமாக தான் ஆக்கும், எலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி. அதனால் யாரும் அதை அடிக்கிறதோ இது பண்ணுறதோ முயற்சிக்க வேணாம். நம்ம பாதி நம்ம போயிடும், அது விட்டால் அது பாட்டு போயிடும். பாம்புனால ஏற பாதிப்பும் இருக்குது, அதனால் மனித உயிர்ப்பும் ஏற்பட்டுருக்கு. அதனால் இல்லாமல் கிடையாது, அதிகபட்சம் நம்மளோட தவறுனால தான் நடக்குது. இன்னும் பணம்னாலும் எதுவும் பண்ண கடிக்க சாரப்பாம்பு கடிச்சாலும் பயம் கிடையாது. பயம் நம்ம கிராமத்தில் இருக்க பாம்புகளை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கணும். எதுவும் பண்ணாது அந்த பாம்புலாம்.